சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவுட் ஹவுஸில் சேது தமிழ்ச்செல்வி முன்னாடியே நடு வீட்டில் வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த தமிழ்ச்செல்வி, என்னங்க இது, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கடுப்பாக பேசவும், அதுக்கு சேதுவோ, நான் குடிப்பேன், இது என் வீடு, நான் குடிச்சிட்டு உன்னை அடித்தேனா? இல்லை இல்லை, நான் பாட்டுக்காக குடிச்சிட்டு என் வீட்டில் நான் தூங்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது நல்லா குடிச்சிட்டு கட்டில் எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டு படுக்கிறாரு. அதே சமயத்தில் தமிழ்ச்செல்விக்கு திடீர்னு வாந்தி வருது. உடனே வெளியில் ஓடி வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே தமிழ்ச்செல்வி மயங்கி கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு கட்டிலில் போதையில் படுத்து கிடந்த சேது அப்பவும் கூட வேகமாக ஓடி வந்து தமிழ்ச்செல்வியை தூக்கி மடியில் வச்சு தண்ணியை தெளித்து எழுப்பிடுறாரு. தமிழ், என்னாச்சு என்னாச்சு, கண்ணை முழிச்சு பாரு, கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளித்து எழுப்புறாரு சேது. இதை எதிர்த்தாப்புல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்பத்தாவும் மலர்கிட்ட, பாத்தியா, சேதுவுக்கு இன்னமும் தமிழ்ச்செல்வி மேலே பாசம் இருக்குடி, பாரு, தண்ணி அடிச்சுட்டு இவ்வளவு போதையில் இருந்தாலும் இவ்வளவு சண்டையாக இருந்தாலும் தமிழ்ச்செல்விக்கு ஒன்றா ஓடி போகிறேன் பாத்தியான்னு மலர்கிட்ட அப்பத்தா சொல்லவும், அதே சமயம் தமிழ்ச்செல்வியை கண்ணு முழிச்சுக்க அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளித்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு சேது. அப்போ தமிழ்ச்செல்வியும் கண்ணை முழிச்சு சேதுவை பார்க்குறாங்க. சேது கோபத்தை மறந்து, என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்னு கையை பிடிச்சி தூக்குறாரு. ஆனால் தமிழ்ச்செல்வியால் எந்திரிக்க முடியாமல் திணறாங்க. அப்போ சேதுவோ தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம், நீ சாப்பிட வேண்டிய மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா, எங்கே இருக்குது சொல்லு, நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சேது திடீர்னு பாசமாக பேசுகிறாப்புல. இதை பார்த்த தமிழ்ச்செல்வி ஒன்றுமே சொல்லாமல் சேதுவையே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவும் மாத்திரையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து தமிழ்ச்செல்விக்கிட்ட கொடுத்து, இதை சாப்பிட்டு படு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசுகிறாரு சேது. அப்பன்னு பார்த்து தமிழ்ச்செல்வி, நீங்கள் தான் என் மேலே கோவமாக இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணுறீங்க, நீங்கள் போங்க, என்னைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லவும், உடனே சேதுவோ, திமிரா பேசாத, நீ மட்டும் இருந்தேன்னா உனக்கு நான் உதவி பண்ணியிருக்கவே மாட்டேன், வயிற்றில் பிள்ளையோட புள்ளதாச்சியாக இருக்க, அதனால தான் உனக்கு உதவி பண்ணுறேன், இந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் உதவி பண்ணியிருப்பேன், பாவமேனு வந்து உதவுனா ரொம்ப தான் ஓவரா பண்ணுற, போய் எக்கேடும் கெட்டு தொலைன்னு சொல்லிட்டு சேது வெளியில் போகும்போது தமிழ்ச்செல்வி திடீர்னு சேதுவோட கையை பிடிச்சி, உண்மையை சொல்லுங்க, இந்த இடத்துல யாராக இருந்தாலும் இப்படித்தான் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ கையை விடுறியா இல்லையான்னு சேது கத்தவும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் மயங்கி விழுந்த உடனே வேகமாக வந்து தூக்கிட்டு வந்து மாத்திரை எடுத்து கொடுத்துருக்கீங்களே, இது என் மேலே உள்ள பாசம் இல்லையா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்கவும், சேது எதுவுமே சொல்லாமல் கையை விலக்கி விட்டுட்டு வெளியில் போய் அமைதியாக படுத்துடுறாரு. அப்போ தான் தெரியுது தமிழ்ச்செல்விக்கு சேது இன்னமும் நம்ம மேலே பாசமாக இருக்காருன்னு. இதுக்கப்புறம் அடுத்த சீனில் தமிழ்ச்செல்வி காலேஜில் வேகு பார்க்குற அந்த பொண்ணு தமிழ்ச்செல்வி அந்த கேண்டீன் நடத்துகிற பையனோட வேனில் போகிறத வீடியோ எடுத்து சாவித்திரி கிட்ட அனுப்பினதை சாவித்திரி சேதுக்கிட்ட வந்து காட்டி, இங்கே பாத்தியா சேது, தமிழ்ச்செல்வி எதுக்கு தான் காலேஜுக்கு போகிறான்னு பாத்தியா, இதுக்கு தான் போகிறா, இவ ஒன்றும் படிக்க போகல, இவன் கூட சுத்த போகிறா, இப்படிப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஒத்து வருமா சேது, இப்போ கூட 6 மாதம் நீ வாழாத, உடனே இவளை வெட்டி விடுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், சேதுவுக்கு கோபம் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கேண்டீன் நடத்துகிற பையனை பார்க்க காலேஜுக்கே கிளம்பிடுறாரு. அப்போ காலேஜில் அந்த பையனை தமிழ்ச்செல்வி அண்ணேன்னு கூப்பிட்றத தூரமாக நின்று பார்த்த சேதுவுக்கு அப்போ தான் தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிய வருது. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் அந்த வேகு பார்க்குற பொண்ணு தூரமாக நின்று செல்லில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சேது அந்த பொண்ணுக்கிட்ட போய், எதுக்கு நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டவும், அந்த வேகு பார்க்குற பொண்ணும் சேதுக்கிட்ட, சாவித்திரி தான் இப்படி பண்ண சொன்னாங்க, இப்படி செஞ்சால் எனக்கு நிறைய காசு தருவாங்க அப்படின்னு உண்மையை ஃபுல்லாக சொல்லிடுது. அதுக்கப்புறம் வேகமாக வீட்டுக்கு வந்து, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சாவித்திரி கிட்ட கோபப்பட்டு சாவித்திரியை ஓங்கி அடிச்சிடுறாரு சேது.